ஸோ ஹாய் மக்களே, ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சென்னை டு சோளிங்கர் போகிறோம். எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் கரெக்டாக சென்ட்ரலுக்கு வந்து ஒரு 7:20க்கு வந்துட்டோம். 7:40க்கு எங்களுக்கு ட்ரெயின். ஸோ வந்து நாங்கள் மொத்தமாக ஒரு 5 பேர் போயிருந்தோம். அங்கே போன ட்ரெயின் வந்து பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இங்கே வந்து ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மொத்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இங்கே சைடில் வியூ பண்ணுறேன். சென்னை டு சோளிங்கர் வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக நாங்கள் வந்து சோளிங்கர் வந்து சேர்ந்துட்டோம். சோளிங்கர் ஸ்டேஷன்லேருந்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக வந்து 250 rupees நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஊர் சைடில் போகும்போது இந்த மாதிரி பின்னாடி உட்காரது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு தனி வைப் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த சீன்லாம் பார்த்துட்டு வரும்போது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு ஒரு 20 minutes கிட்ட ஆச்சு நம்ம சோளிங்கர் டெம்பிள் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு 20 minutes கழிச்சு நம்ம வந்து ஒரு வழியாக சோளிங்கர் டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து நான் இங்கே தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மலை ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பூரம் தேங்காய்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். அண்ட் செருப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடையிலே தான் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ அங்கே வந்து செருப்புலாம் வந்து விட முடியாது. அண்ட் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாங்கணும். அது வந்து இதுதான். நீங்கள் பேக் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிக் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குரங்கு கும்பலே இருக்குது. அதுக்கிட்ட மாட்டினீங்கன்னா சும்மாவே விடாது. நாங்களும் ஒரு வழியாக வாங்கின கற்பூரத்தை ஏற்றி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1300 படிக்கட் கிட்ட இருக்கான். 1300 படிக்கட்டு உங்களால் ஏற முடியலன்னா அங்கே ரோப் காருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் போய்க்கலாம். 50 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போனீங்கன்னா உங்களுக்கு நடந்து போகிற அது இதுவே தெரியாது. டக்கு நடந்து போயிடலாம். இந்த குரங்குகளை பார்த்தப்போ எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகளுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் ஒரு 200 படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக ஏறிட்டோம். பட் அது கவுண்ட் ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 350 படிக்கட்டு கிட்ட வரும்போது நாங்களே வந்து நின்ட்டோம். சரி ரெஸ்ட் எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஏற ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 600 படிக்கட்டு ஏறி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 தடவை இந்த வியூ பாயிண்ட்டுக்கே போகணுன்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வியூலாம் பார்க்கறதுக்கே. அப்படியே ஒரு படிக்கட்டாக ஏறி 700, 800, 900ன்னு ஒரு மைல் ஸ்டோனாக அச்சீவ் பண்ணிட்டு ஃபைனலாக 1000 படிக்கட்டு ஏறணுன்னே தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்துச்சு எங்களுக்கு. 1000 படிக்கட்டுக்கு மேலே ஏறணுன்னே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் எங்களுக்கு தெரிஞ்சது பாருங்கள். அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மிரண்டுருவீங்க. அது உங்களுக்காக. அந்த வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எப்படி நாங்கள் ஒரு வழியாக கோயிலோட டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் எதிர்பார்த்ததை விடவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி எப்படியோ கோயில் உள்ள போயிட்டோம். ஸோ வந்து என்னடா கூட்டம்னு சொன்னால் கூட்டமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. கூட்டம் இருந்தது, உள்ளே இருந்தது. நான் உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்கல. ஸோ வந்து ஒரு வழியாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நல்ல தரிசனம் கிடச்சிதுன்னே சொல்லலாம். சாமியை பார்த்தோன்னா இந்த ஏரி அந்த வழி எல்லாமே போயிடுச்சுன்னே சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாமியை பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாதிரி ஒரு கல் மேலே ஒரு கல்லை அடுக்கி ஒரு வீடு மாதிரி செஞ்சால் அந்த மாதிரி நிஜத்துலேயும் நம்மளால் வீடு கட்ட முடியும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நானுமே இந்த மாதிரி ஒன்று பண்ணேன். இது நான் அடுக்கி வச்ச கல். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே கல் அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைவேறினா நல்லது தான். அங்கே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு மண்டபமும் இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது குளமா இல்லை தண்ணி தேங்கி இருக்கானே தெரியல. அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து போய் வீடியோலாம் எடுக்கல. ஸோ வந்து நம்ம இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மலை ஏறணும் அப்படின்றதுக்காக நம்ம அங்கே டக்குன்னு போயிட்டோம். மலை ஏறும் போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சோ இறங்கும் போது அதே அளவு கஷ்டம் தான் இருந்துச்சு. இந்த மலை ஏற போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை பார்த்தா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அங்கே அப்படி நடந்து சின்ன மலைக்கு வந்துட்டோம். பெரிய மலையில் வந்து நரசிம்மர் இருப்பார், சின்ன மலையில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ பெரிய மலையை கம்பேர் பண்ணும்போது சின்ன மலை ஏறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சின்ன மலையிலேயே நம்ம கற்பூரம் ஏற்றிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேயும் குரங்கு தொலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த குச்சி வந்து விடவே இல்லை. ஏன்னா அந்த பெரிய மலையில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா நான் கையில் பிரெட் வச்சுருந்தேன். அதை குரங்கு புடுங்கிருச்சு. நீ ஸ்லோவாக தான் போகணும். எங்கள் கூட தான் வரணும். நான் அதே மாதிரி வந்து கீழே உட்காந்துறேன். பெரிய மலையில் மொத்தமாக 1365 படிக்கட்டு இருக்கும். அண்ட் சின்ன மலையில் வந்து பார்த்தீங்கன்னா 550 தான் இருந்தது. ஸோ வந்து அது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏறுறதுக்கு. ஆனால் எனக்கெல்லாம் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ செம்ம வலிச்சுது எனக்கு ஏறும் போது.
வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 200 படிக்கட்டுக்கு மேலே ஏறுறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே பெரிய மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் சேர்த்து 3000 படிக்கட்டு கிட்ட ஏறி இறங்கிட்டோம். ஒரு கடையில் நின்று ஒரு லெமன் சோடா வாங்கி குடிச்சு தான் மலை ஏற ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து நான் இங்கே ஒரு மலையை பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு முருகர் கோயிலாம். ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சோடா குடிச்ச எனர்ஜிலே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு ஒரு வழியாக மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த கோயிலில் பெருசாக க்யூலாம் இல்லை. நாங்கள் போயிருந்த நேரத்தில் கோயில் வேறு மூடி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து பின்னாடி வந்திருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாமி கதை திறந்து விட்டாங்க. நாங்கள் சாமியும் பார்த்தோம். நான் கூட அந்த கோயிலில் இந்த மாதிரி க்யூ வந்து இருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். பட் வந்து இங்கே கூட்டமே இல்லை. அண்ட் சாமி தரிசனமுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து சாமியை பார்த்துட்டு இந்த பாண்டை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ஷார்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓவரால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த கோயில் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயே கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. எங்களுக்கு அங்கே எவ்வளோ டோட்டலாக செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு சோளிங்கர் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் ஆச்சு. அண்ட் மத்தியானம் சாப்பாடு நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு 100 ருபீஸ் செலவாச்சு. கோயிலுக்கு வரதுக்கு ஆட்டோவில் 50 ருபீஸும் போகும்போது 30 ருபீஸும் செலவாச்சு. ஆட்டோ ஏறி அங்கே வந்து சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் அரக்கோணத்துக்கு தான் போனோம். ஸோ அங்கே பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் செலவாச்சு. ஃபைனலாக அங்கே வந்து லோக்கல் ட்ரெயினில் 20 ருபீஸ் கொடுத்து வந்துட்டோம். ஸோ வந்து மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 400 to 500 தாராளமாக